வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மனதை ஆள்வது எப்படி. மனம் நம்மால் ஆளப்பட வேண்டும். மனதால் நாம் ஆளப்பட்டோம்னு வைங்க, நம்ம கடைத்தேற முடியாது. மனம் போனபடியெல்லாம் நம்ம போகக்கூடாது. மனம் போனபடியெல்லாம் நம்ம போனோம்னா நம்ம இந்த பிறவியினுடைய நோக்கத்தை அறியாமல் போயிடுவோம். மனதை நாம் ஆள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? மனதை ஆள்வதற்கு நாம் என்ன முயற்சிகள்லாம் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்னைக்குள்ளே தலைப்பு. அதுக்கு முதல்ல இந்த மனசை பற்றி தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு. நீங்கள் இந்த மனதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் பகல் பொழுதில் நடமாடிக்கொண்டு நனவுலகத்தில் சஞ்சரிக்கும் பொழுதும் சரி, இரவில் கண்ணை மூடிக்கொண்டு அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கும் போதும் சரி, இந்த மனம் மட்டும் என்ன செய்யும்? தான் போன போக்கில் எல்லாம் போகும். அப்போ அதை பிடித்து கொண்டு வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை பிடித்து கொண்டு நம்ம நினைச்ச வழியில் போவதற்கு என்ன செய்யணும்? அது முக்கியமானது. நீங்கள் நடந்து போய்கிட்டே இருக்கீங்க, ஒரு அலையை கண்டு வைக்கிறீர்கள், அப்போ மனம் எங்கேயோ போயிடும். இது நமக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும்? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படியே போயிட்டே அது வாடுக்கு இருக்கும். அதை திருப்பி நீங்கள் கொண்டு வந்து பழைய நினைவுகளுக்கு கொண்டு வரணும்னா பல கஷ்டப்படுவீங்க. ஒரு சுவையான உணவகத்தை பார்க்குது, அப்போ அதை நோக்கி போகும். ஒரு இனிமையான இசையை கேட்குது, அதை நோக்கி போயிடும். அழகான மனம் வருகிறது, அதை நோக்கி போயிடும். திடீர்னு நயாகரா நீர்வீழ்ச்சியில் போய் உங்களுக்கு விருப்பமானவங்களோட டூயட் பாடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாரும் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சது தான் இந்த மனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் தான் இது. இந்த மனம் எப்படிப்பட்டதுங்கிறதுக்காண்டி ஒரு கொஞ்ச நேரம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அதை ஆள்வது எப்படிங்கிறத சொல்ல வரேன். திடீர்னு இமயமலை சாரலுக்கு போயிடும், திடீர்னு சிம்லாவுக்கு போயிடும், திடீர்னு உலகம் முழுவதும் சுற்றி வரும். அதை எப்படி நம்ம ஆளுகைக்கு உட்படுத்துவது? மனதை தங்களுடைய ஆளுமைக்கு உட்படுத்தியவர்கள், மனதை ஆண்டவர்கள் பூராமே அருளாளர்களாக மாறி இந்த பிறவியினுடைய நோக்கத்தை உணர்ந்து பிறவி பயனை அடைந்து இறையோடு இணைந்திருக்கிறார்கள். மனதை ஆள முடியாமல் அதன் போக்கில் போனவங்க பூராமே மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடிய ஒரு நிலையை அடைந்திருக்கிறாங்க. இப்போ மனதை ஆள்வது எப்படிங்கிறதுக்கு என்ன முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அந்த முயற்சி என்ன? மனதை இப்போ ஒரு முளையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாடு இருக்குல்ல, அந்த கயிற்றை அவுட்டு விட்டீங்கன்னு வைங்க, அது என்ன செய்யும்? அது மாதிரி தரிகட்டு ஓடும் இந்த மனம். புரிய வைக்கிறதுக்காக இந்த உதாரணம் சொல்லலாம். ஒரு முளையில் மாடு கட்டப்பட்டிருக்கிறது, அதை அவுத்து விட்டோம்னா அது பாட்டுக்கு 360 டிகிரிலையும் ஓடி சாடி வேணுங்கிறதெல்லாம் செய்யும். அப்படிப்பட்டது தான் மனம். அதே மாடை இழுத்து கொண்டு வந்து அந்த முளையில் கட்டி ஒரு நீளமான கயிற்றில் கட்டி வச்சிங்கன்னா அந்த கயிறினுடைய ஆரம் எவ்வளவு இருக்கோ அதை சுற்றி சுற்றியே வரும். அவ்வளோதான் அதனுடைய மனதினுடைய ஓட்டம். மனதினுடைய ஓட்டத்தினுடைய அளவு குறைந்து விடுகிறது இருக்கிறாங்க சொல்ல வரேன். இந்த மாடு சுற்றக்கூடிய அளவு மாதிரி அந்த மனதை கொண்டு வந்து ஒரு முளையில் கட்டுவது எப்படி? அதுக்கு பிறகு அந்த மாடு ஒவ்வொரு சுற்றும் போது கயிற்றினுடைய நீளம் குறைஞ்சி 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 அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கே வந்துடும். அதே மாதிரி நம்ம மனதை ஒரு இறை நினைவுங்கிற முளையில் கட்டி அன்பு என்ற கயிற்றில் வச்சு கட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த மனம்ங்கிறது ஒரு மாடுன்னு வச்சுக்கிடுங்க, அன்பு என்ற கயிற்றில் கட்டி அந்த இறைவன்கிற முளையில் கட்டி வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும் அந்த மாடு எப்படி அந்த முளையவே சுற்றி வருதோ அதே மாதிரி என்ன செயல் செஞ்சாலும் இறைவனையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும்.
என்ன செயல் செஞ்சாலும் சரி இறைவனையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். காலையில் எந்திரிக்கீங்க, எந்திரிச்சவொடனே இறைவனை நினைத்து கொண்டே எந்திரிக்க வேண்டும். ஒவ்வொரு மூச்சு விடும் பொழுது இறைவனை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். குளிக்கும் போது இறைவனை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். சாப்பிடும் போது இறைவனை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அலுவலகத்துக்கு போய் நீங்க பணி செய்யும் போது இறைவனை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். முடியுமான்னா முடியும். பழகிட்டீங்கன்னா அது மனசு அது மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி எல்லா செயல்களையும் செய்யும் பொழுதும் இறைவனையை நினைத்து கொண்டே செய்தீர்களே ஆனால் மனம் சிறிது சிறிதாக அந்த முளையில் கட்டப்பட்ட மாடு ஒவ்வொரு சுற்றுக்கும் அளவு குறைஞ்சிக்கிட்டே வந்து இறைவனோட போய் இணைவதைப் போல நீங்கள் இறைவனையே நினைத்து கொண்டு எல்லா செயல்களையும் செய்து கொண்டிருந்தால் அந்த மனம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போய் இறைவனை முழுதாக பற்றி கொண்டு நின்றுவிடும். அப்போ மனம் நம்மளுடைய ஆளுகைக்கு உட்பட்டு விடும். வேறு எதையுமே நினைக்காது. இந்த வெளியே போச்சு இல்லையா, நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு, இமயமலை சாரலுக்கு போச்சு, அழகான பெண்களை கண்டு பின்னால் ஓடிச்சு, அழகான பதார்த்தங்களை தேடி பின்னால் ஓடிச்சு, இதெல்லாம் மறைந்து விடும். ஏனென்றால் அந்த மனம் முழுவதும் இப்பொழுது ஒன்றை தவிர வேறு எதையும் நினைக்காமல் ஆகிவிடுகிறது. அந்த ஒன்று எது? அதான் முக்கியம். அந்த ஒன்று எது? எல்லா அருளாளரும் அதான் சொல்லியிருக்காங்க. அந்த ஒன்று எது? அதுதான் இறைவன். உங்கள் உள்ளத்திற்குள்ளே ஒளி வழிவாகி உள்ள இறைவன். நீங்க என்ன செயல்களை செஞ்சாலும் இறைவனை நினைத்துக் கொண்டே செய்தீர்களே ஆனால் சிறிது சிறிதாக உங்களது மனம் உங்கள் வயப்பட்டு இறைவனை தவிர வேறொன்றையும் நினைக்காமல் போய்விடும். அதான் அறிவொன்றர நின்றறிவார் அறிவில் பிரிவொன்றர நின்ற பிரானலையோ. அறிவொன்றர நின்ற அறிவில் அறிவு ஒன்றர நின்றார் அறிவில் பிரிவொன்றர நின்ற பிரானலையோ. அறிவு ஒன்றை தவிர வேறு எதுவுமே நினைக்காத அந்த ஒரு நிலையை அடைந்து விட்டீர்களே ஆனால் உங்களது மனம் ஒரே ஒரு அறிவை மட்டுமே அறியக்கூடிய, இறையை அறியக்கூடிய அந்த அறிவை மட்டுமே உடையதாக மாறிவிட்டது என்றால் நீங்கள் மனதை ஆண்டு விட்டீர்கள் என்று அர்த்தம். அந்த மனம் புறப்பொருள்களின் மேல், மாயையின் மேல் உங்களை அழைத்து செல்லாது. உங்களை அந்த மாயையின் மேல் அழைத்து செல்லாத மனம் ஒன்றை மட்டும்தான் நினைத்திருக்கும், ஒன்றை பற்றியே சிந்தித்திருக்கும், ஒன்றை பற்றியே பேசியிருக்கும். வேறு எதையும் பேசாமல் இருக்கக்கூடிய அந்த நிலையை அடைந்து விட்டால் நாம் மனதை அடக்கி விட்டோம் என்று பொருள். அந்த மனம் என்ற மத யானையை நீங்கள் சிவயனமே என்ற அங்குசத்தால் அடக்கி விடலாம், அல்லது உங்களுக்கு பிடித்தமான எந்த மந்திரத்தின் மூலமாகவும் அடக்கி விடலாம். எந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு என்றாலும் இது பொருந்தும். ஏதேனும் ஒரு இறையை நினைத்து கொண்டு நீங்கள் எல்லா காரியங்களும் செய்து கொண்டிருந்தால் மனம் உங்கள் வசப்படும். அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அது சிறிது சிறிதாக நடக்கும். அதற்கு பழக வேண்டும். அப்ப என்ன பழகிறது? என்ன செஞ்சாலும் கடவுளை நினைத்து கொண்டே செய். சாப்பிடும் பொழுது கடவுளை நினைத்து கொண்டே சாப்பிடு. தூங்கும் போது கடவுளை நினைத்து கொண்டே தூங்கு. பணி செய்யும் போது கடவுளை நினைத்து கொண்டே பணி செய். எல்லா பணியையும் அவன் மேலே போட்டுவிடு. எல்லா முடிவுகளையும் அவன் மேலே போட்டுவிடு. எதற்குமே சலனப்படாதே. அதான் மனதை ஆளக்கூடிய ஒரு முறை. அறிவொன்றர நின்ற அறிவார் அறிவில் பிரிவொன்றர நின்ற பிரானலையோ என்று அருணகிரிநாதர் சொல்கிறார். தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பதுவோ என்று அருணகிரிநாதர் மேலும் சொல்லுகிறார். அதை நீயாதான் அறிய வேண்டும், முயற்சிக்க வேண்டும் என்று சொல்கிறார். திருமலர் அதையே தான் சொல்கிறார். மனமது செம்மையானால் மந்திரம் சொல்ல வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமேனும் திருமூலர் சொல்றாரு. அவனையே நினைத்திரு என்று சொல்றாரு. அருணகிரிநாதர் சொல்றாரு. காரைக்கால் அம்மையாரும் இதைத்தான் சொல்கிறார். அற்புத திருவந்தாதியில அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதியில? ஒன்றை நினைத்திருந்தேன். பாருங்க, என்ன செயல் செஞ்சாலும் சிவயனமே என்ற ஒன்றை மட்டும்தான் நினைத்திருந்திருக்கிறார். ஒன்றை நினைத்திருந்தேன், அந்த இறைவனை மட்டுமே நினைத்திருந்திருக்கிறேன். ஒன்றை நினைத்திருந்தேன், ஒன்றே துணிந்தொழிந்தேன்.
அதை தவிர வேற எதையுமே நான் பார்க்கணும் பேசணும்னு நினைக்கல. ஒன்றே நினைச்சதே ஒன்னே ஒன்றுதான் நினைச்சேன், சிவனை நினைச்சேன். ஒன்றே துணிந்தொழிந்தேன், அவனை தவிர வேற எதையும் பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு முயற்சியோடு இருந்தேன். ஒன்றே என் உள்ளத்தின் உள்ளடைத்தேன், என் உள்ளம் முழுவதும் சிவையனை தவிர வேறு எதையுமே அடைக்கவில்லை. சிவையனமே என சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லைன்னு அவை சொல்றாரு. ஒன்றே என் உள்ளத்தின் உள்ளடைத்தேன், ஒன்றே கான். அந்த ஒன்று எப்படிப்பட்டது? கங்கையான், கங்கையை தலையில் அணிந்தவன். கங்கையை ஏன் தலையில் அணிந்தான்? பகீரதன் கங்கையை பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்று மிகுந்த தவம் செய்தான். கங்கை என்ன நினைத்தது? நான் பெருக்கெடுத்து பூமியில் விழுந்தால் இந்த பூமியை பாழாய் போய்விடும், பூமியால் தாங்க முடியாது என்று அகண்டாய் கொண்டு கீழே பாயை எத்தடித்தது. உலகத்தை காக்கக்கூடிய எம்பெருமான் கங்கையை எடுத்து தன் தலையில் அணிந்து கொண்டார் பூமியை காப்பதற்காக. அப்போ வணங்கோரை எல்லாம் காக்கக்கூடியவன் அந்த கங்கையான், அவனையே நினைத்திரு. ஒன்றேகான். திங்கள் கதிர்முடியான், திங்கள் கதிர்முடியான். அவன் வளர்முறை சந்திரனை தங்களுடைய முடியில் அணிந்தவன் திங்கள் கதிர்முடையான். அவன் சந்திரன் குரு துரோகம் செய்து தீராத பழிக்கு ஆளாயிட்டான். அவனை காப்பாற்றுவதற்காக அவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவனை தங்கன் சடைமுடியில் தாங்கிக் கொண்டார். அப்ப தவறு செய்வர்களையும் பொறுத்தரலக்கூடிய தன்மை உடையவன் என்பதற்காக இது. அகந்தியாலை பிறரை அழிப்பேன் என்று சொன்னாலும் கங்கையை போல் அவளையும் தாங்கிக் கொண்டு தலையில் அணிந்து கொண்டான். குருத்துரோகம் செய்ய நினைத்தவர்களையும் அவர்களை பொறுத்து தடுத்து ஆட்கொண்டு தலையில் அணிந்து கொண்டான். பொங்கொழி சேர் அங்கையார்க்கு ஆளாமிதே. இன்னொரு கையில நெருப்பை வச்சிருந்தான். அந்த நெருப்பு என்னது? ஞானத்தீ. நம்மளுடைய அறியாமையை எல்லாம் அகற்றிவிடும். அறியாமையை அகற்றிவிடக்கூடிய ஞானத்தீ ஒரு கையில் வைத்திருக்கக்கூடியவன். நீ அவனையே நினைத்திருந்தால் உன் மனதில் உள்ள அறியாமை நீங்கிவிடும். அவனையே நினைத்திருந்தால் கங்கையினுடைய அகம்பாவம் நீங்கிவிடும், அகம்பாவம் நீங்கிவிடும். அவனையே நினைத்திருந்தால் நீ செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் பொறுக்கப்பட்டு உன்னை மேலே தூக்கி விடுவான். எப்படி சந்திரனை அணிந்து கொண்டானோ அதை போல அவன் ஒரு கையில் நெருப்பினை வைத்திருக்கிறான், ஞானத்தையே வைத்திருக்கிறான். அந்த ஞானத்தீயால் உன்னுடைய அகத்தில் உள்ள குறைகள் குற்றங்கள் எல்லாமே எரிக்கப்பட்டு விடும். அத்தகைய ஒருவனை நினைத்திருந்தால் மனம் உன் வசப்படும். மனதை நீ ஆள்வாய். மனதை அடக்கி நீ ஆண்டு விட்டால் அப்புறம் என்ன? இறைவன் உன் அருகிலேயே வந்து விடுவான். அதான் அருளாளர்கள் பூராமே சொல்கிறார்கள். ஒன்றே நினைத்திருந்தேன், ஒன்றே துணிந்தொழிந்தேன், ஒன்றே என் உள்ளத்தின் உள்ளடைத்தேன், ஒன்றேகான் கங்கையான் திங்கள் கதிர்முடியான் பொங்கொழி சேர் அங்கையர்க்கு ஆளாமது. ஆக என்ன காரியம் செய்தாலும் இறைவனையே சதா சர்வகாலமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு சுவாசமும் நினைத்திருந்தால் நாம் மனதை ஆளலாம், மனம் நம் வசப்படும். இதான் மனதை ஆள்வதற்குரிய ஒரே வழி. நன்றி.